வச்சாச்சு. திப்பு திப்புன்னு எரியுது. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே எரிச்சிட்டு அப்புறமேட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து காடையை வந்து சுட போகிறோம். அதுக்கு தான் வந்து ஒரு காடையை வந்து மசாலாலாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பில் போட்டு சுட்டு சாப்பிட போகிறாரு செல்வா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வந்து அந்த மசாலாலாம் இது பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பை பற்ற வச்சு தேவையான பொருள் என்னென்ன தேவையான பொருட்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு, மைதா மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறமேட்டு கொஞ்சோண்டு மல்லித்தலை, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறமேட்டு சிக்கன் 65 மசாலா 1 ஸ்பூனு, காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு, உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 லெமன், 2 வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அப்புறமேட்டு 2 பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி கீரி எடுத்து வச்சுருக்கேன். இதான் தேவையான பொருட்கள். இப்போ வந்து நம்ம இதை பண்ணிடலாம். இப்போ வந்து தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வரணும். அதை மட்டும் தண்ணி போட்டு நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தண்ணி மட்டும் இது பண்ணணும். இப்போ நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சிடலாம். தண்ணி எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறோம். வாழையடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சிடலாம். ஓகேவா? குச்சி நல்லா பெருசாக இருக்குது, வேணாம். அடுப்பு பற்ற வைக்கிறதுக்காக ஒரு பேப்பர் அப்புறம் போட்டு வச்சு அதுக்கு முன்னாடி தனுஷ் குட்டி அடுப்பு பற்ற வச்சு இப்படிலாம் இது பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? பற்ற வச்சியாடா? அவரோடது, அவர் வேலை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ட்டு அவர் பற்ற வைப்பார். அதுதானே சார்? பற்ற வைப்பீங்க தானே? சிரிக்கிறா பாருங்க. இப்போ நீ காடை தம்பியா திங்க மாட்டியா தம்பி? இது பிரியாணியே சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டான். அதுக்கு காடை பிரியாணி அதனால தாத்தேன். இது வெறும் இது வெறும் பிரியாணி இல்லை, வெறும் காடை. வெறும் காடை பிடிக்காது. பிடிக்காதா? ஏன் பிடிக்காதா? வெறும் காடை பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கா. ஆமாம், அதனால நம்ம மட்டும் இப்போ வந்து சுட போகிறோம். அடுப்பு அதுக்கு முன்னாடி நல்லா வந்து பற்ற வச்சிடணும். அப்போதான் திகு திகு நல்லா எரிஞ்சு அந்த கங்கெல்லாம் வர்றப்ப இந்த எரியிறது மேலே வச்சு விட்டுருலாம். இது என்னது? அலுமினியம் ஃபாயில் பேப்பர். அந்த பேப்பருக்குள்ள போட்டு எப்படியோ நீ இது பண்ணி வச்சிருக்க. அது சரி, நீ மசாலா ரெடி பண்ணு. இது அது நல்லா எரிய வச்சிடலாம். விறகெல்லாம் வச்சுட்டு அது பாட்டுக்கு எரியும். நம்ம அதுக்குள்ளே அந்த இது ரெடி பண்ணிடலாம்ல. அதுக்கு தான் முன்னாடி அடுப்பை பற்ற வைக்கிறேன். சரி, நீ போ அங்கிட்டு போ. இங்க வந்து இந்த குச்செல்லாம் எடுத்து போதும், எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்க கூடாது தம்பி. எரிய வைக்கலாம். இந்த குச்செல்லாம் எரிஞ்சதுக்கப்புறம் நான் வையின்னு சொல்கிறப்ப வையா. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து கையை கழுவிடலாம். ஏன்னா குச்செல்லாம் தொட்டனா அதனால கை மண்ணாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து இந்த காடையில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து காடையில் வந்து அந்த இதை கிழிச்சு விட போகிறோம். அந்த வயிற்று பகுதி அதை வந்து நெஞ்சா வயிறான்னு தெரில. அதை வந்து நல்லா இப்படி கிழிச்சு விட்டா தான் மசாலா வந்து உள்ளெல்லாம் நல்லா இதாகும். அந்த மாதிரி நல்லா வந்து கிழிச்சு விட்டுக்கலாம் 2 பக்கமும். பார்த்தீங்களா? நான் எப்படி கிழிச்சு விட்டு தொடையில் ஒரு போட்டு போடுவோம் ரைட்டா. இங்கேயா? ஓகே, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து காடை வந்து நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதுக்குள்ளேயும் வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த லெமனு, வெங்காயம், பச்சை மிளகாலாம் வந்து இந்த வயிற்றுக்குள்ளே வைக்க போகிறோம். இதை மட்டும் இப்போ நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப கொலன்னு போயிடுச்சுன்னா அந்த மேலே வந்து அந்த காடை மேலே வந்து தடவ முடியாது, ரொம்ப ஒளிவிக்கிட்டே இருக்கும். போதும் தண்ணி. அதுதான் புகையுதுரா. புகையா மேடம்? விட்றா எரியட்டும். எரியட்டும். இப்போ வந்து நான் நல்லா மசாலா வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி திக்காக இருக்கணும். போட்டால் இப்படி இருக்கணும். ஒழுவவும் கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே சமயம் கட்டி இல்லாமல் இருக்கும். இதே மாதிரி ஒரு நாளைக்கு சிக்கனை செய்வோம், ஒரு நாளைக்கு மட்டன் செய்வோம், செஞ்சு சாப்பிடுவோம். என்ன செய்வோம் இது மாதிரி நம்ம முந்தா நேற்று பிரியாணிடா. அது கம்பியில் குத்தி வச்சு கிரில் சிக்கன் மாதிரி செஞ்சோம். கம்பியில் வாழை இலையில் செய்யலை, கம்பியில் குத்தி வச்சு வாழை இலையில் சுட்டுது இது செய்யலை நம்ம. இப்போ வந்து இந்த காடையை வந்து நம்ம எடுத்து அந்த மசாலாலாம் போட்டு நம்ம அப்பி வைக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த மசாலா நல்லா உள்ளே போய் ஊறும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அதில் போட்டு நல்லா வேக சுட்டு வச்சு சுடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது என்ன
அவன் எதையாவது அவன் எரிய விடுவானா அவன் ஒழுங்கா அவன் தான் பண்றேன்னா ஏய் ஏன்டா டேய் விட்றா நீ விட்றா அம்மா எரிய வச்சுக்கண்டா விட்றா வயிற்றுக்குள்ளேலாம் அந்த மசாலாலாம் போட்டு அப்பதான் நல்லா இருக்கும். நம்ம கிழிச்சோம் இல்லையா அதுக்குள்ளேலாம் வந்து இந்த மசாலா வந்து இப்படி உள்ள வச்சிடும். பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா உள்ள வச்சிடணும். அந்த பேப்பர் கொஞ்சம் அள்ளி போட. எல்லாம் குப்பு குப்புன்னு எரியும் அப்ப. குப்புன்னு எரிய வேணாம் கப்புன்னு எரிய வேணாம். ஓகே இப்போ வந்து இந்த மசாலாலாம் போட்டு தடவியாச்சு. இப்போ இந்த வெங்காயம் இந்த லெமன்லாம் உள்ளே வச்சிடலாம். அப்போ தான் அதோட ஃப்ளேவர்லாம் வேற மாதிரி வரும். பச்சை மிளகா வைக்கணும். போமா வயிற்றுக்குள்ள எல்லாம் கொள்ளுமா? ஒன்று வைப்பா ரெண்டையும் வைக்கிறியா? சரி ஒன்று போதும். ஓகே இந்த வயிற்றுக்குள்ள வந்து நம்ம எல்லாத்தையும் உள்ளே வச்சாச்சு. ஓகே இப்போ எல்லாத்தையும் உள்ளே வச்சாச்சு. எல்லாம் மடிக்கையில் அதையும் தூக்கி அந்த வெங்காயம் பற்றி உள்ளே எல்லாம் வச்சிடுறேன். இப்போ என்ன செய்யணும் அடுத்தது வந்து இதை நல்லா எரிச்சு விடணும். இரு அது உள்ளே தூக்கி வச்சுட்டு அப்புறமா எரிச்சு விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் விறகு எடுக்கிறதுலாம் சூப்பர் ஆளுங்க. நீங்கள் எப்படிப்பட்டவங்க தெரியும் எங்களுக்கு. இதோடது வந்து தம்பி எங்கேயோ போட்டுட்டான், அதனால இது எண்ணெய் தடவை இலையில எடுத்து வச்சு தடவலாம்ல. இரு இது மேலே கொஞ்சம் லைட்டாக அப்புறம் சரி இது போதும். வேணாம் பத்திரமா வச்சுக்கோ. அப்புறம் வெயிட் எடுத்து மாட்டி வச்சிடலாம். ஓகே இது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கு. அது வந்து நம்ம வாழை இலையில வச்சுட்டு அப்புறம் தடவலாம். இதை நல்லா எரிக்கணும். வாழை இலை கத்திடுவோம். எப்படி ஒன்னா கிழிச்சிடவா? அப்படியே கிளி அப்படியே வெட்டு. அதை ரெண்டாக வெட்டிக்க நீ சார். இதவா இல்லை ஒன்றாவே வச்சிடறியா? அப்படியே முழுசாவே இல்லை ரெண்டாவே கட் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி ஒன்று மேலே ஒன்றா வச்சிடலாம் இலையில. ரெசிபி நல்லா வருமா? தம்பி செய்யறான்ல சூப்பராக தான் வரையா தம்பி? தரணி நல்லா வருமா? சரி இது மேலே வச்சிருவோமா? என்னடா குப்புன்னு எரிக்கிற? குப்புன்ட்டே இருக்கான் ஒரு பக்கம். காடை எப்படி கவட்டையா பண்ணுற தவளை பொழந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. தம்பி இது சாப்பிடுவியா? பாம்பு குடல் செய்யணுமா? செஞ்சுட்டா போச்சு ஒரு நாளைக்கு. பாம்பு என்னைக்காவது அப்பா பிடிச்சிக்கிட்டு வர்றேன் பாம்பு குடல். என்ன தம்பி இப்படி இருக்க? சாப்பிடுவே நீ பாம்பை? அப்புறம் பாம்பு பிடிச்சிட்டு வாப்பான்ற. பாம்பு பிடிக்காத தவளை பத்தா நான் சாப்பிடுவேன். தவளை சரி தவளை கருமம் உர்ரே அதுக்கு என்ன பண்றது? எல்லாம் சாப்பிட வேண்டியது. தெரியல இப்ப தெரியாத வயசுல சொல்லிட்டு இருக்கான். உர்ரா எல்லாம் சாப்பிடலாம்டா. ஜப்பான்லயே சாப்பிடுறாங்க, நம்ம சாப்பிட்டா என்னடா? ஓகே இப்போ வந்து இந்த எண்ணெயை வந்து நம்ம இது பண்ணி வச்சிடலாம். புத்திசாலி முதல்ல அந்த பேப்பரை விரிச்சிருக்கலாம்ல. எந்த பேப்பர்? அந்த பேப்பரை அது மேலே போடணும் லூசு. வாழை இலை உள்ள வச்சு மேலே தான் பேப்பர் போடணும். அதை தான் அந்த பேப்பரை கீழே விரிச்சு விட்டுட்டு வாழை இலை அது மேலே வச்சிருந்துருக்கலாம்ல, சுருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. சரி ஓகே 2 ஸ்பூன் எண்ணெய் இட்டு வந்ததையும் நம்ம வந்து ஊற்றியாச்சு. இப்போ வந்து சூப்பர். இவரை வந்து அடக்கம் பண்ணிட போனோம். அடக்கம் பண்ணுறியா? பார்சல் பண்ணிடுவோம். வாசனை எப்போ தூக்குது. அது இருக்கட்டும். இதை வந்து நம்ம கீழே அதை தான் நான் சொன்னேன். இப்போ தெரியுதா? கிழிச்சிடவா இது அளவு? இன்னும் நல்லா ஃபுல்லாக இன்னும் விரிச்சு விடுங்க சார். இல்லை என் பக்கம் அனல் அடிக்குதுடா, அங்கிட்டு தள்ளி இது பண்ணுறா. இதை கிழிச்சிட்டு அதை சுற்றிட்டு மறுபடியும் இன்னொரு லேயர் போட்டு. சரி சரி சரிடா. அதை குச்சிடுறாங்கிட்டே நெருப்பு அது கொண்டு போய் அது மடியில் வச்சுக்கிட்டு இருக்கேன்.
கிளியே அப்படி கையை நடுக்குது கிடு 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 கிடு. அது ஏதாவது கோணையாக ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீ திட்டுவ. கோணை ஆயிடுச்சுன்னா என்ன அதுக்கு என்ன பண்ணுறது? திட்டுவியே நீ. அதுக்குள்ள பயம் கை அதுக்கே நடுங்கிடுவேன். தீபத்தி இருக்கா? டிஷ்யூ பேப்பர் இருக்குமா? கொஞ்சம் கிழிச்சு கொடுமா. கிழிச்சு கொடுக்குறேன். இது எதுக்கு? இருடா 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 இருடா. அதுக்கு எரியாததுக்கு இந்த பேப்பர் வைக்க போறியே? அது எரிப்பு. அட முட்டா நாயே. என்னம்மா ஏன் என்ன முட்டான்னு சொல்ற? அப்புறம் நீ இந்த பேப்பரை கிழிச்சு கேட்குறியா? அதுக்கு சொல்கிறேன் நான். கொஞ்சம் கிளி நல்லா அமுக்கி விடும். ஆனால் வெளியில் எல்லாம் தெரியக்கூடாது. இப்போ அதை விரியேன். இது கீழே விரியேன். கீழே விரியேன். இந்த இதை கீழே விரி. இப்போ இது அப்படியே வை. இந்த இப்போ இதை வை. இப்படி இப்படி வை. நீட்டாக வைக்கலாம். நீட்டாக வைக்கல வை. நீட்டாக வைக்கல. இப்படி தானே நீட்டா அப்படியா? அதான் அப்படியா? வச்சு இப்போ சுருட்டு. அவ்வளோ வரணும். அப்புறம் எப்படி? சுற்றி விடு சுற்றி விடு சுற்றி விடு. கிளிக்க வேணாம். அப்படியே சுற்றி விடுறியே. அப்படியா? சுற்றி விடு. போதுமா? போதும் போதும். சூடு ஏறாது. அப்புறம் காடை ரெடி ஆயிடுச்சு. அங்கே போய் விளக்க மத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொளுத்திக்கிட்டு இருக்கான். ஐயோ விளக்கமாறு குச்சி பாதி குச்சியை காணோன்னு பார்த்தேன். கொளுத்தி வச்சுட்டேன். அதான் நீ பண்ணு. இப்போ நம்ம இது என்ன பண்ண போறோம்னா அப்படியே வந்து அடுப்பில் போட போகிறோம். அதான் வந்து நம்ம சுற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். போடு போடு போடு. என்ன ஆகுதுன்னு தெரியல. நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். எரிஞ்சு போயிருமா என்னன்னு தெரியல. சரி ஓகே நம்ம இந்த குச்சி மேலே வச்சிருவோமா? தர்னிஸ் சும்மாரியா விரவ மேலே வச்சினா எரியாதுடா. ஃபஸ்ட்டு கீழே உள்ள விரவெல்லாம் எரியட்டும்டா. சரி ஓகே இப்போ வச்சிருவோம். இப்படி திருப்பி வை. அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க. ஓகே நான் இந்த இடத்த கொஞ்சம் நல்லா எரியுதே துப்புன்னு. தர்னிஸ் கிட்டக்க வந்துடாத. பேப்பர் கருவுதான்னு பார்த்துக்கணிசா. நான் இதுக்கு முன்னாடி வந்து வச்சதில்லை. இல்லை இந்த பேப்பர் ஒன்றும் ஆகாது. நான் சொன்னேன் கேட்டு தானே வாங்கினேன். நெருப்பு பட்டாலாம் ஒன்றும் ஆகாது. அப்போ நெருப்பு பட்டுச்சுன்னா ஒன்றும் ஆகாதுடா. அது கடுகுது. ஓகே இன்னும் கொஞ்சம் நல்லா எரியட்டும். அதுக்கப்புறம் பார்ப்போமா? வந்து உள்ள எல்லாத்தையும் போட்டாச்சு. திப்புன்னு எரியுது. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே எரிச்சிட்டு அப்புறமேட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகேவாடா? டன்னா? டன். பிரிச்சு திம்மோ. சரியா தர்னிஸ்? நாத்திக்க மாட்டேப்பா. அடேங்கப்பா. நாத்திக்க மாட்டேன். நேற்று காடை தின்ன பிரியாணி. காடை பிரியாணி தானே தின்ன. காடை திங்கலையே. தர்னிஸும் தியோவும் தான் காடையை விட்டு விளாசினாங்க. நானும் தான் பாப்பாவும் தான். அதான் நான் தமிழ்லையா இங்கிலீஷ்லையா தமிழ்ல. நல்லா அந்த இது வந்து சலன்னு அந்த எண்ணெய் உள்ள விட்டுருக்கோம்ல. அந்த எண்ணெய் சத்தம் சலன்னு வெளியே கேட்குது. உள்ள அப்படியே இது பண்ணுறது பிராயில் ஆகுது. அப்போ தெரியுதா? என்ன தெரியும்? வெந்திரிச்சா எவ்வளோ எப்படி கண்டுபிடிக்கிறது நீ சார்? நல்லா கருவை வச்சு எடுத்துட்டோன்னா வெந்துருச்சு. அதோட கறி போயிடும். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம நல்லா சுட்டாச்சு. இப்போ வந்து இதை வந்து எடுத்து நல்லா கொதிக்க எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு கல்லோட எடுத்து இப்போ நம்ம கொண்டு போய் உள்ளே வச்சு பிரிச்சிருவோம். வாழை இலையில வச்சு பிரிப்போம். சரி உள்ளே கொண்டு போகலாம். நெருப்பெல்லாம் அணைச்சிட்டு வரேன். தர்னிஸ் ஓடியா உள்ள வீட்டுக்குள்ளே ஓடு. பிரிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அந்த இதை அடுப்புல இருந்து எடுத்துட்டு வந்து ஃபேன்ல வேலை வச்சாச்சு. அதனால இப்போ சூடெல்லாம் ஆறியாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ள இருக்க வாழையிலேயே கருகி இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வேக வச்சிருக்கோம். கறி போயிடுச்சா இல்லை எப்படி? கறி போல. சரி வாழை இலையில எடுத்து போய் அப்படி. யாரோ ஒரு ஆள் திங்க மாட்டேன்னாரு. யாரு? தர்னிஸ் குட்டி. எடு ஐவா நல்லா வெந்துருச்சா? எவ்வளோயா? வேக வச்சாச்சு. இதை பிரித்து விடு. இந்த இலையெல்லாம் இதை எடுக்க சொல்றீங்களா? பாப்பா உட்காரு. குச்சி கண்டதையும் எடுத்துகிட்டு வராடி. குச்செல்லாம் பாப்பா வந்து சாப்பிட பார்க்க வராது. அதாவது சுடுது. இது உள்ள சுடுது. பட் பேப்பர் சுடல. பேப்பர் சுடல. இது சுடுது. கொதிக்கு தூக்கவே முடியல. சரி வாங்க. சரி
ஓகே இப்போ வந்து நான் வந்து கேமராமேன் ஆகிட்டே அங்கே உட்காந்துருக்காரு கவட்டையை பறந்துட்டார். சாப்பிடுங்க. நல்லா இருந்திருக்கா? வாங்கிக்க நீ அப்பாட ஒரு கடி கட்டுறா இல்லைடா. அந்த உள்ள அந்த இதை மட்டும் வெள்ளையா இருக்குல்ல அதை எடுத்து கொடு. பட போய் வாங்கிக்கோங்க 2 பேரும். நல்லா இருக்கு, நல்லா வந்திருக்கு. நீ போய் அப்பாடா வாங்கிக்கோ. அது அந்த குடல்ல உள்ள மசாலாவெல்லாம் இந்த வெங்காயம் இதெல்லாம் சூப்பரா வந்திருக்கு. வாசனை வருது நல்லா. அந்த அந்த வெள்ளையா இருக்குல்ல அதை எடுத்து பாப்பாக்கு கொடு. தியா வாங்கிக்கோ. தியா அப்பாட போய் ஆவாங்க சீக்கிரம் வாங்க. அண்ணா வாங்க பாரு. நீ வாங்கிடு. நீ வாங்கிடு. ஆவாங்க கையில வாங்க. ஆவாங்க இருடா தரண்டா. அவ தூங்கி எழுந்தனால சடையெல்லாம் கழிச்சு விட்டு எப்படி இருக்கா பாரு முடிய. எப்படி இருக்கு சொல்லியா? தியா எப்படி இருக்கு? தியா நல்லா இருக்கா? இந்த பாப்பா ஓ ஆவாங்க. எப்படி இருக்கு? நல்லா சவுட்டுதுங்களா ரெண்டும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உள்ள இருக்க லெமன் என்ன ஆச்சுன்னு பாருங்க. ஆஃப் லெமன் உள்ள வச்சவே காடை வயிற்றுக்குள்ள லெமன் வச்சிடணும்ல. லெமன் பச்சை மிளகா இப்போதைக்கு சூடு வெளியில் எடுக்க முடியாது சார். ஆனா இங்க பாருங்க மசாலாவை பாருங்க. ஐயோ வாசனை வருது சூப்பரா. ஆமா தானே அந்த வந்துருச்சு கொதிக்குது. ஆஹா அந்த ஒரு புளிப்பு சுவையோட லெமனை சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சா போயிருங்க. அந்த லெமனோட சாறு பூரா இதில் இறங்கிடுது. வெங்காயம் அந்த வெங்காயத்தில் இருக்கும் அந்த லெமன். இவன் என்ன பண்ற மாதிரி சட்டிலாம் இது வாடி பிள்ளைங்களை கூட்டி விடுவா. கண்டிப்பா சூப்பரா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குட்டியா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாபா வாழ்க தமிழ். பாய் பாய் சொல்லு தியா. பாய் தியா. பாய் சொல்லு. பாய் வாழ்க தமிழ்.